நேற்று அவசரப்பட்டு தாடியை ஷேவ் பண்ணிட்ட போல என் மூஞ்ச என்னாலே கண்ணாடியில் பார்க்க முடியல. இது 100 நாள் பயிற்சியோட 25வது நாள். சட்டையை பாதி ஏன் பண்ணி முடிச்ச அப்புறம் எந்த ட்ரெஸ் போறதே தெரியாம ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன். 10 சட்டையில இருந்து ஒரு சட்டையை செலக்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு காலையிலே கையை தட்டி கிண்ணு பழம் ஜூஸ் வந்துச்சு. அதை உட்காந்து குடிச்சிட்டு ஷாப்பு கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு சிறிய குறிப்பு, மூஞ்சில இந்த 1/4 கிலோ மறுபடியும் வளர்றதுக்கு சில நாட்கள் ஆகும். அது வளர வரைக்கும் இந்த மூஞ்சி தான் நீங்க பார்த்தாகணும். சரி பேக் டு தி டாபிக். மதியத்துக்கு முருங்காய் சாம்பார் 2 முட்டையும் சாப்பிட்டு கிளாஸுக்கு போனா அந்த எக்ஸாம்னு சொன்னால அதை ஆரம்பிச்சிட்டாங்க. 6 கொஸ்டின் தான் விடுவேன்னு சொல்லிட்டாங்க. என்ன அந்த ஐயா 5:30 மணி வரைக்கும் பிடிச்சி உட்கார வச்சாரு. கிரிட்டுன்னு வந்து பார்த்தா பசங்களா ஜாலியா 1 மணி நேரம் ஷெட்யூல் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. நான் ஆசையா விளையாடலான்ட்டு வந்தேன். என் நேரம் அவனுக்கு என்ன விட்டு போன வெறி எல்லாத்தையும் தூக்கி டவுசர் பாக்கெட்ல போட்டு என் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு நீங்க ஒரு பெரிய வீடியோ, ஒரு குட்டி வீடியோகிராஃபர் எடுத்து கொடுத்தாரு. அவர் வேற யாரும் இல்ல, தோ இவர் தான், எங்க ஐயாவோட பையன். ஆளு பாக்குறது தான் கியூட்டா இருப்பான், ஆனா பண்ற வேலை ஒன்னு டாப் நாச்சா இருக்கும். இன்னைக்கு ட்ரைனிங் ஃபார் லோயர் லெக் வந்துட்டு பார்பல்ல காஃப் ரைஸ் போட்டு அப்புறம் 7.5 கிலோ பிளேட் எடுத்து ஸ்விட்ச் லெக்ஸ் பண்ண. அதை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்காக மறுபடியும் பெரிய பார்பல் எடுத்து அகைன் ஒரு காஃப் ரைஸ் முடிச்சுட்டு பசங்களை ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு மொபிலிட்டி பண்ணிட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா ட்ரைனிங்ல இறங்கிட்டேன். அப்புறம் ஒரு சிறிய மேற்குறிப்பு, என் ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா அத்லெட்டிக் ட்ரைனிங் மட்டும் தான் கான்ஸ்டன்டா இருக்கும். மத்தபடி எனக்கு ஒரு நாள் ஸ்கிப்பிங் பண்ண தோணுச்சுன்னா அதை பண்ணுவேன். அப்படி இல்ல கேலிஸ்தானிக்ஸ் பண்ண தோணுச்சுன்னா அதையும் பண்ணுவேன். செவத்த பொசிஷன் நிற்கும் போதே ஓரளவுக்கு ப்ராப்பரா வர மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு செவத்துல கலக்காம தூக்கி வைக்க தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஹேண்ட் ஸ்டாண்டோட பேஸே ஃப்ராக் ஸ்டாண்ட் தான். அதை முடிச்சுட்டு நார்மலா ஸ்டாண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இதான் நடந்துச்சு. ஒரே இடத்துல நிக்க முடியலனாலும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 10 செகண்ட் மேல ஹோல்ட் பண்ணி நின்றுருக்கேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நண்பர்களே. அந்த சந்தோஷத்தோட நீங்க நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கும்.